வணக்கம். 3 செய்திகளுக்காக வசந்தி. இன்றைய முதன்மை செய்திகள். வாக்களித்த புதுவை மக்களுக்கு முதல்வர் துரோகம். மெஜாரிட்டியை நிரூபிக்க சோனியா காந்தியிடம் சரணடைந்து விட்டதாக அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுவையில் 1.5 மாதத்தில் 11 கொலைகள். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். கடந்த ஆட்சியில் பணம் வாங்கிக் கொண்டு வேலைக்கு ஆட்களை வைத்த மாஜி அமைச்சர்கள் மீது விசாரணை. ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க தலைவர் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் இழைத்துள்ள முதல்வர் ரங்கசாமி மெஜாரிட்டியை நிரூபிக்க சோனியா காந்தியிடம் சரணடைந்துள்ளார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 1963ஆம் ஆண்டு யூனியன் பிரதேச சட்ட விதிகளின்படி தேர்தல் முடிவடைந்தவுடன் சட்டமன்றத்தை கூட்டவும் சபாநாயகர் தேர்தலை புதிய அரசு நடத்த வேண்டும் என்றும், ஆனால் ரங்கசாமி அரசு இந்த விதிகளை காலில் போட்டு மிதித்துள்ளதென்றார். இதை முறைப்படுத்த வேண்டிய ஆளுநர் தனது பொறுப்பில் இருந்து விலகி போவது போன்று உள்ளதென சந்தேகம் தெரிவித்த அன்பழகன், முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கையால் எம்எல்ஏக்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற முடியவில்லை என்றும், வாக்களித்த மக்களுக்கு துரோகம் இழைத்துள்ள ரங்கசாமி மெஜாரிட்டியை நிரூபிக்க காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியிடம் சரண் அடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஏன்னா அனைத்து துறைகளுக்கும் தலைவர் அவரு. எல்லா துறையிலும் குறுக்கு வழியில ஆள் வச்சிருக்கிறாங்க. இதை நாங்க கவர்னரிடம் தேர்தலுக்கு முன்பே 4 மாசத்துக்கு முன்பே புகாரே கொடுத்தோம். பல துறையில குறுக்கு வழியில ஆள் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாருமே தடுக்கலையே. நீங்க அப்பாவிங்க தான் பழி வாங்கப்படணுமா? முதலமைச்சருக்கு இருக்கிற பலம், தைரியம், பெரிய நான் கேட்ட 100% 24 கேரட் தங்கம்னு சொல்றாருன்னா அதிகாரிங்க பேர்ல உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இல்ல வச்ச அமைச்சர்கள் இன்னைக்கு சொல்றீங்களா காசு வாங்கி வச்சாங்க, அதை வாங்கி வச்சாங்கன்னு, அதன் பேர்ல உரிய நடவடிக்கை எடுங்க. நீ மோதிரத்தினா போய் வயிற்றுல போது, நீ மோதிரத்தினா போய் நம்பிச்சு போது, நீ மோதிரத்தினா ஷாஜான் போது, நீ ஏன் ஒரு அப்பாவி ஒருவேளை சாப்பாட்டு வழி இல்லாதவங்கிட்ட போய் மோதிர? ஏன் மோதிர? ஒருவேளை சாப்பாட்டு வழி இல்லாம தானே வேலைக்கு போய்க்கிறேன், அவங்ககிட்ட ஏன் போய் மோதிர? உன்னுடைய எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க வேண்டிய இடம் எது? இங்க செய்யணும். 2வது குறுக்கு வழியில வேலைக்கு வச்சிட்டாங்க, நான் அவங்களை வீட்டுக்கு அனுப்புறேன் போறேன்ற தகுதி இருக்குதா? அவர் தகுதி உள்ள மனுஷனா? அதுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் பந்து விளையாடும் போது பந்து பொறி போறவங்களாம் வேலைக்கு அமைச்சார் அவர் இல்லையா? நான் இது சிரிப்புக்கு சொல்ல, நம்பிக்கை சொல்லல, சட்டமன்றத்தில் நான் சொன்னேன். உள்ள இருக்கே, இவர் பந்து விளையாடும் போது யாராவது ஒரு 4 பேர் வேலை ஒண்ணா இவர் அடிக்கிற பந்தை பொறுக்கி போட்டு அடுத்த வாரம் வேலைக்கு போவான். அப்ப எந்த சட்டத்தில் அவனை நீங்க வேலைக்கு வச்சீங்க? எப்படி வச்சீங்க வேலைக்கு? இதை நாங்க ஆரம்பத்திலிருந்து எதிர்க்கிறோம். குறுக்கு வழியில பணிக்கு அமர்த்தப்படுவதை அதிமுக தொடர்ந்து எதிர்த்து வந்துக்கிறோம். காக்கி சட்டை போட்டவங்க உள்ள வரலான்னு, அப்ப ஏன் உள்ள அங்க வெள்ளை சட்டை போட்டணும்? என்ன வேலை அங்க அந்த மார்ஷலுக்கு? என்ன வேலை? அப்ப ரங்கசாமி அரசு போலீஸ் துறையை வச்சு இது பண்றாங்களா, அடக்குமுறை பண்றாங்களா? நீங்க தானே 2 கேட்டி திறந்து விட்டுக்கிறீங்க, எல்லாம் உள்ள வாங்கன்னு. பாதிக்கப்பட்டும் உள்ள வரான். உள்ள வரும்போது உங்களுக்கு எதிர்ப்பா பேச வரானதுக்கோசம் அவனை போலீஸ் வச்சு அடிச்சு அனுப்புறீங்க. என்ன ஜனநாயகம் இது? என்ன ஆட்சி நடக்குதுங்க? பழிவாங்கப்பட்ட அரசு ஊழியர் சம்பந்தமாக மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய ஆலோசனைப்படி அதிமுக ஒரு சரியான முடிவை விரைவில் நாங்கள் அறிவிப்போம். புதுவையில் ஆட்சி அமைந்துள்ள முதல்வர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார்.
புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எந்த அரசாக இருந்தாலும் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்பதால் அதே போன்று முதல்வர் ரங்கசாமியும் தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் எனவும், கடந்த 2.5 ஆண்டுகளில் இல்லாத அளவில் 1.5 மாதங்களில் 11 கொலைகள் நடந்திருப்பதால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது அரசின் கடமை என்றார். ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்க வருகிற 30ஆம் தேதிக்குள் மருத்துவ கவுன்சிலை அணுகி அனுமதி பெற வேண்டும் என்ற நாராயணசாமி, பழிவாங்கும் நோக்கத்துடன் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்பதுதான் காங்கிரசின் நிலைப்பாடு என்றார். அது நியாயமான கோரிக்கை, அது நியாயமான. அவர்கிட்ட 14 தான் இருக்கு. அந்த சுயேட்சை அவர் கூட இருக்கிறாரா இல்லையா திருசங்க சொர்க்கத்தில் இருக்குது. அதனால இந்த 14 பேரை வச்சுக்கிட்டு அவர் எப்படி சபாநாயகர் தேர்தல் நடத்த முடியும்? அதனால சபாநாயகர் தேர்தல் நடத்திட்டோம். ஏன்னா நான் விமர்சனம் பண்ண மாட்டேன், விமர்சனம் பண்ண வைக்கிறாங்க. அந்த இந்த 4 அமைச்சர்கள் 4 பேர் போட்டுருக்காங்களே, ஒருத்தருக்கு புள்ளியியல் இலாகா கொடுக்கட்டும், ஒருத்தருக்கு சென்சஸ் இலாகா கொடுக்கட்டும், ஏங்க ஒருத்தருக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கட்டும், ஒருத்தருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுக்கட்டும், இன்னொருத்தருக்கு இந்த இது பாக்குறதுக்கு கொடுக்கட்டும், மேம்பார்வை பாக்குறதுக்கு கொடுக்கட்டும், ஏதாவது ஒரு கொடுக்கணும் இல்ல. யாருங்க எதுங்க சார்? அதாவது மத்திய அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், உள்துறை அமைச்சர் நேரடி பார்வையில் இருக்கு, துணைநிலை ஆளுநர் இருக்காரு, சட்டப்படி செய்ய வேண்டியதுல அவங்க செஞ்சுக்குவாங்க. எல்ஜே பார்க்கும்போது தொழிலாளிகள் பழி வாங்கினா எனக்கு முக்கியத்துவம், அதுதான் அது சம்பந்தமா தான் பேசுவாங்க. எனக்கு இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் கிடையாது சார், பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட் தான் சொல்றேன். கண்டிப்பா அவர் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கம் இருந்தாலும், நான் பொதுவா சொல்றேன், புதுச்சேரியை சொல்ல, எந்த அரசாங்கமா இருந்தாலும் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். கான்ட்ரோவர்சி யார் சொன்னது உங்களுக்கு? அதாவது உங்களுக்கு அது வந்த பிறகு பேசுவோம். அதை இப்ப பேசுறேன், எனக்கு தெரியல. அப்படி அவங்க செயல்படணும். அது இல்லைன்னா வயலேஷன் ஆஃப் தி ரூல். அது சம்பந்தமா விஷயம் ரேஸ் பண்ண போறாங்க சட்டமன்றம். நம்ம ஏன் போய் அதில் போய் மண்டே உடச்சுக்கோனா? ஏன் சார் எதுல பொதுவா இந்த மாதிரி நாமினேட்டட் எம்எல்ஏ வச்சு ஒரு அரசாங்கத்தை நடத்துவது இல்ல. அவர் கேட்கிற கேள்வி வேற. 15 நாள்ல அசம்பிளி கூட அது மாதிரி ஒன்னும் ரூல் கிடையாது. நான் அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல. நீங்க ஏன் சார் என்ன கேக்குறீங்க? யாரு அவர் மொத்தம் 3 பேர் நாமினேஷன் கொடுத்துறாரா இல்லன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நான் சொல்றது உங்களுக்கு? அது டிஃபரெண்ட் கொஸ்டின். இதான் கொஸ்டின். 16 பேர் சார். யாரு அது உங்களுக்கு அது கவர்னருடைய வேலை, உள்துறை அமைச்சர் வைத்த வேலை, ஜனாதிபதி வேலை. எங்க வேலை இல்ல. அது டிஸ்கஸ் அண்ட் தென் கம் பேக் டு யூ ஆன் தட். கடந்த 2.5 ஆண்டுகால ஆட்சியில் வேலைக்கு ஆட்களை வைத்த அமைச்சர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க தலைவர் மணிவண்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் அறிவிப்பை மனதில் கொண்டு அவசரமாக வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களுக்கு முன்னாள் அமைச்சர்களால் சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும், தகுதி அடிப்படையில் வேலைக்கு நியமிக்கப்படுவார்கள் என்று முதல்வர் அறிவித்துள்ள நிலையில், இதனை முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் மாடு மேய்ப்பதற்கும் பன்றி மேய்ப்பதற்கும் என்ன தகுதி தேவை என கேட்கிறார் என்றார். புதுவை அரசில் எத்தனை மாடுகள் எத்தனை பன்றிகள் உள்ளதென்பதை வைத்திலிங்கம் தெரிவிக்க வேண்டும் என்ற மணிவண்ணன், படித்த இளைஞர்களை இழிவுபடுத்தும் செயலை நிறுத்த வேண்டும் எனவும், தற்போது சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது என்று கூறுபவர்கள் கடந்த காலங்களில் 6 முதல்வராக இருந்து சர்வாதிகாரம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாதென நினைவூட்டினார். கடந்த 2.5 ஆண்டுகால ஆட்சியில் வேலைக்கு ஆட்களை வைத்த முன்னாள் அமைச்சர்கள் மீது விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற மணிவண்ணன், ஆட்சி கைவிட்டு போய்விட்டதென்ற வயிற்றெரிச்சலில் முதல்வர் ரங்கசாமி மீது புழுதி வாரி தூற்றும் செயல் கண்டனத்துக்குரியதென்றார். பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது.
புதுவை மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் முதலியார்பேட்டை அலுவலகத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. இதற்கு கங்காதரன் தலைமை தாங்க அகில இந்திய செயலாளர் ராஜா தேசிய கவுன்சில் கூட்ட முடிவுகள் குறித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் பரிசீலனை எதிர்கால கடமைகள் குறித்து மாநில செயலாளர் நாரா கலைநாதன் உரையாற்றினார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், துணை செயலாளர் ராமமூர்த்தி, அபிஷேகம், பொருளாளர் சலீம், செயற்குழு உறுப்பினர்கள் கீதநாதன், சேது செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டது. புதுவைக்கு வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள பூக்கள் பண்டிகை காலங்கள் இல்லாத காரணத்தினால் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படும் நிலைமை காணப்படுகிறது. ரோஜா போன்ற மலர்கள் கர்நாடக மாநிலத்தில் இருந்து நாள்தோறும் கொண்டு வரப்படுகிறது. இதே போன்று மல்லிகை, கனகாம்பரம் உள்ளிட்ட மலர்களும் வெளி மாநிலங்களில் இருந்து புதுவைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் கடந்த சில தினங்களாக பண்டிகை, திருவிழா போன்றவை இல்லை என்பதால் பூக்கள் குறைவான விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. புதுவைக்கு வரும் பூக்களை மறுநாள் வரை வைத்திருந்து விற்பனை செய்ய முடியாது என்பதால் நஷ்டத்தை ஈடுகட்டும் வகையில் பூக்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பூ விலை திட்டமா இருக்குதுங்க. பண்டிகை நாள் இல்லாதனால வியாபாரம் கொஞ்சம் இதா இருக்குது. ஆமா, வரத்து அதிகமா இருக்கு. சிறிய வியாபாரி நிறைய வாங்கி போறாங்க. இளைஞர்களுக்கு விரோதமாக செயல்படும் அரசு கூட்டணி கட்சியினரை ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஜானகிராமன் கடும் எச்சரிக்கை. தினக்கூலி ஊழியர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியதால் சட்டசபைக்கு கூடுதல் பாதுகாப்பு. வடக்கு பகுதியில் ஜூலை மாதம் வரை தடை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Distributor Trade Point number 162 Kamaraj Salai Brindavanam Puducherry. Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம், புதுவை தங்க
எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. சுவாமி விவேகானந்தரின் கண்காட்சி ரயில் ஞாயிற்றுக்கிழமை புதுவை வர இருப்பதாக ராமகிருஷ்ணா சேவா சங்க தலைவர் ராமகிருஷ்ணா சிங் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு கண்காட்சி ரயில் புதுவைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு வர உள்ளதென்றும் இந்த ரயில் வருகிற 28ஆம் தேதி வரை புதுவையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என்றார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கும் வரவேற்பு விழாவில் விவேகானந்தர் பிறந்தநாள் கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைக்க உள்ளார் என்ற ராமகிருஷ்ணா சிங் இதில் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பன்னீர்செல்வம் ராமகிருஷ்ணா சேவா சங்க நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். விவேகானந்தரின் புகைப்பட கண்காட்சியை அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர் கண்டு பயனடையும் வகையில் அனைவருக்கும் தகவல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகையை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு பயனாளிகளுக்கு உதவித்தொகையை வழங்கினார். அப்போது தாசில்தார் ரமேஷ், வருவாய் ஆய்வாளர் பாலமுருகன், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுவையில் இளைஞர்களுக்கு விரோதமாக அரசு செயல்படுவதாக திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேலை நீக்கம் என்ற பெயரில் இளைஞர்களுக்கு வாழ்க்கை வீணடிக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தும் அதற்கு முதல்வர் செவிசாய்த்ததாக தெரியவில்லை என்றும் எளிமையான ஆட்சி நடத்துவேன் என்று கூறியவர் அப்பாவி பொதுமக்கள் மீது தடியடி நடத்துவதாக கவலை தெரிவித்துள்ளார். ரங்கசாமி தலைமையிலான அரசு இளைஞர்களுக்கு விரோதமான அரசாக மாறிக்கொண்டுள்ளது என்று கூறி உள்ள ஜானகிராமன் சட்டமன்றத்தை கூட்டாமல் ஒரே இடத்தில் அதிகாரம் குவிய வேண்டும் என நினைப்பது சர்வாதிகார நிலைமைக்கு கொண்டு போய் விடும் என்றும் புதுவையில் நிலவிடும் சூழ்நிலை தொடர்பாக கூட்டணி கட்சியினருடன் இணைந்து போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளார். இதேபோன்று துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகையிட்ட போது அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி மிரட்டி உள்ளனர் என்றும் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான சலுகை மற்றும் உரிமைகளை அளிக்க வேண்டிய அரசு ஆயிரக்கணக்கான அப்பாவி இளைஞர்களை வீட்டுக்கு அனுப்புவது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்றார். இப்பிரச்சனையில் முதல்வர் தலையிட்டு கடந்த ஆட்சியில் அமர்த்தப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் தொடர அனுமதிக்க வேண்டும் என SP சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். புதுவை பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தடையை மீறி சட்டசபையை முற்றுகையிட்டதால் அங்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் வடக்கு பகுதியில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுவை பொதுப்பணித்துறையில் கடந்த ஆட்சியின் போது 1300க்கும் மேற்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். இவர்கள் தற்போதைய ஆட்சியில் படிப்படியாக நீக்கப்பட்டு வருகின்றனர். இதனையடுத்து பொதுப்பணித்துறை தினக்கூலி ஊழியர்கள்
முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனுக்களை அளித்த போதிலும் உறுதியான உத்தரவாதம் எதுவும் அளிக்கப்படவில்லை. இந்நிலையில் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் வெள்ளிக்கிழமை காலை சட்டசபை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் தடை மீறி போராட்டம் நடத்துவது தவறு என்பதால் கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தினர். ஆனால் போராட்டம் நடத்தியவர்கள் கலைந்து செல்லாமல் முதல்வர் ரங்கசாமிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதால் அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். இச்சம்பவத்தினை தொடர்ந்து புதுவை வடக்கு பகுதியில் பேரணி, தர்ணா, பொதுக்கூட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடும் என்பதால் சட்டசபையை சுற்றிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதுவையில் நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்ன பண்பாட்டு மையம் சார்பில் சித்திரை திருவிழா கடற்கரை காந்தி திடலில் வெள்ளிக்கிழமை மாலை துவங்கியது. சுற்றுலாத்துறை இயக்குநர் சிவகுமார் வரவேற்புரையாற்ற சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், நகரமன்ற தலைவி ஸ்ரீதேவி, சிறப்பு செயலர் மேத்யூ சாமுவேல் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். விழாவினை துவக்கி வைத்து பேசிய முதல்வர் ரங்கசாமி நாட்டின் விடுதலைக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் கலைகள் உறுதுணையாக இருந்துள்ளதெனவும் நலிந்த கலைஞர்களை ஊக்குவித்தால்தான் கலையை வளர்க்க முடியும் என்பதால் நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தனது ஆட்சியில் எந்த திட்டமும் தங்கு தடையின்றி மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்த முதல்வர் புதுவை மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசிடம் கூடுதல் நிதி கேட்கப்படும் என்றும் அனைத்து துறைகளும் இணைந்து செயல்பட்டால்தான் புதுவை சிறந்த மாநிலமாக திகழும் என்றார். Technology can hold you back or set you free. Toshiba, the laptop expert, designs laptops to work the way you do. Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை இந்திரா நகர் கல்யாண மண்டபத்தில் தியாகி சுப்பையா சிலையை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை இந்திரா நகர் தொகுதி சுப்பையா கல்யாண மண்டபத்தில் நகராட்சி நிதியில் அமைக்கப்பட்டுள்ள விடுதலை போராட்ட வீரர் தியாகி சுப்பையாவின் சிலையை திறக்கும் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி சிலையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை செயலர் மீனா, இயக்குநர் பாலசுப்ரமணியன், நகரமன்ற துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி, உறுப்பினர் பலராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாகூர் திரௌபதி அம்மன் கோவில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு வேண்டுதல் நிறைவேற தீ மிதித்தனர். பாகூர் திரௌபதி அம்மன் கோவில் கர ஆண்டு அக்னி வசந்த விழா கடந்த 6ஆம் தேதி துவங்கியது. தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற வேண்டிக் கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வாக்களித்த புதுவை மக்களுக்கு முதல்வர் துரோகம், மெஜாரிட்டியை நிரூபிக்க சோனியா காந்தியிடம் சரணடைந்து விட்டதாக அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுவையில் 1.5 மாதத்தில் 11 கொலைகள், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். கடந்த ஆட்சியில் பணம் வாங்கிக் கொண்டு வேலைக்கு ஆட்களை வைத்த மாஜி அமைச்சர்கள் மீது விசாரணை, ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க தலைவர் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.